அப்போ என்ன நடந்ததுன்னா 1984 ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் கிணறு இங்கே அமைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பழைய எண்ணெய் கிணறுல பழைய டெக்னாலஜி தொழில்நுட்பப்படி ஓரளவு மெதுவாக தான் பாதிப்பை உண்டாகும் அது. ஆனால் இப்போ ஹைட்ரோ கார்பன்கிற முறையில் திட்டங்கிற முறையில் மிக மோசமான ரசாயனத்தை உள்ளே செலுத்தி அப்படியே நொறுக்கி அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது கீழ். அப்போ கச்சா எண்ணெய், எரிவாயு எல்லா வகை எத்தனை வகை இருக்குதோ லேயர் லேயராக நொறுக்கக்கூடிய அனுமதியை கொடுக்கறது தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம். இப்போ இதை எதிர்த்து தான் தண்ணி கெட்டு போச்சு, நிலம் கெட்டு போச்சு, உடல் நலம் கெட்டு போச்சுன்னு நம்ம போராடி 2020 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் 2020 அப்படிங்கிறது போன கவர்மெண்ட் காலத்தில் நம்ம பெற்றோம். ஆனால் முழு காவிரி படுகை அதில் வரல. அதே போல் புதிய திட்டங்களை தடுத்துட்டு இல்லைன்னா அது ரொம்ப பூதாகரமானது. ஆனால் பழைய எண்ணெய் கிணறுகளை இது தடை செய்யலைன்னு அதில் அந்த 2020 சட்டத்தில் சொல்லியிருக்கு. அப்போ ஓஎன்ஜிசி நிறுவனம் பழைய கிணறுகளை தடை செய்யாததுனால தடை செய்ய முடியாது. அவர் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் பார்த்து பேசும்போது அதையும் சேர்த்து தடுக்கணும்னு சொன்னால் இந்த சட்டம் வராது இருப்பார். அதனால் இப்போதைக்கு இதை ஏற்றுக்கோங்க, போக போக கிணறுகள்லாம் அதுவாக நின்றுடும் அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக போங்கன்னு வேறு சத்தம் கொடுத்தாரு. வாசலை தாண்டும் போது வந்துட்டோம். இது 2020. ஆனால் புது கிணறு அமைய விடாததுனால இங்கே பழைய கிணறுலேயே புது வேலைகளை நடத்துவது. ஒரு புது கிணறு கட்டு 3 கிலோமீட்டர் ஆழத்துக்கு குழாயை செலுத்தி பக்கவாட்டில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு செலுத்தி சயின்ஸ் வளர்ந்துடுச்சு. நொறுக்கி ஒரு 71 ரசாயனம் உலகத்தில் உள்ள அத்தனை நோய்களையும் பேர் தெரியாத நோய்களையும் உருவாக்கக்கூடியது, அழிச்சிடும். அவ்வளவே உள்ள செலுத்தக்கூடிய அந்த நீரியல் விரிசல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்படுத்தி. அதாவது அந்த முறையில தான் அதை செய்வாங்க. அந்த நம்ம அந்த தொழில்நுட்பம் ஆகாது அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே மீத்தேன் திட்டத்தை தடுத்தாங்க. அந்த தொழில்நுட்பம் தான் அபாயகரமானது. அதே மாதிரி இப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ஆனால் ஓஎன்ஜிசி என்ன செய்யுதுன்னா, இப்போ கேத்திரபாலபுரம் பிரச்சனையில் நாங்கள் அதை ஆடியோ முன்னாடி பேசணும். குழாய் அனுப்பி ஒரு 1500 மீட்டரில் செங்குத்தா போட்டு புது கிணறு அமைக்காம பழைய கிணறு பக்கவாட்டில் அப்படியே குழாய் 3 கிலோமீட்டர் செலுத்திடுறது. ஊர்காரங்கெல்லாம் பழைய இருக்கு. ஒரு 2011 சும்மா கிடந்துச்சு. ஒரு கைவிடப்பட்ட கிணறு தான். அதில் ஒரு வாரம் வேலை செஞ்சாங்க. அப்புறம் ஒரு 13 நாள் 13வது நாள் தான் பிரச்சனையாச்சு. அந்த கிணறுல ரசாயனத்தை செலுத்தி உற்பத்தியை தூண்டுதல் பேர், வெல் ஸ்டிமுலேஷன். அதை பண்ணதுக்கு பிறகு சுரந்து அது பாட்டுக்கு எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து குழா போட்டு கூட அங்கே கொண்டு போகிறது, குழாயெல்லாம் போடலை, டேங்கரில் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஊரில் குறை பிரச்சனையாக்கி அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் அது என்னாச்சு, அதிகாரிகள் ஒரு போக்கு வச்சிருக்கிறாங்க. ஓஎன்ஜிசிக்கு எந்த தடையும் இல்லாமல் வேலையை நடத்த உதவுறத மாவட்ட நிர்வாகம் அன்னையிலிருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதனுடைய அந்த அந்த பாதிப்புகளை ஆய்வு செஞ்சு இதை நிரந்தரமாக நிறுத்தணும் மாவட்ட நிர்வாகம். ஆனால் அவங்க, நான் பேச்சுவார்த்தை நடந்த போது நாங்கள் அந்த ஊருக்கு வர்றோம், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் முடிவு அப்படின்னு ஆர்டிஓ அம்மா சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கு ஃபோனில் இன்னும் ஆர்டிஓ வந்திருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, 10,000 அடி ஆழத்தில் எடுக்கிறாங்கிறாங்க அவங்க. நீங்கள் 100 அடி ஆழத்தில் போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அதிகாரிக்கு அதனுடைய தொழில்நுட்பம் பற்றி தெரியல அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி பேசுகிறாங்க. 10,000 அடி ஆழத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உறிஞ்சி 10,000 அடியிலிருந்து எண்ணெயை உறிஞ்சி எடுக்கும்போது எண்ணெய் மட்டும் வராது, அந்த எண்ணெயும் இப்போ இங்கெல்லாம் 30% எண்ணெய் 70% தண்ணி. அதில் அந்த எண்ணெயை பிரித்து எடுத்துக்கிட்டு தண்ணியை என்ன செய்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
அந்த தண்ணியில புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த பொருள்கள் அதெல்லாம் இருக்குது. வயவெளி வழியாக ஒருத்தர் நடந்து போயிட்டு வந்தவருக்கு அவருக்கே தெரியாது எக்ஸ்ரே கதிர்கள் மாதிரி புற்றுநோய் அந்த கதிர்வீச்சு இருக்கிற தனிமங்கள் இருக்கு. இப்போ புள்ளதாட்சியா இருந்தாக்கா அது உள்ள அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏவை மாற்றி அமைக்கிறது. பெரிய தலை, கத்திரிக்காய் மாதிரி 2 கால், இப்படியெல்லாம் மாறுபட்ட உருவத்தில் பிறக்கக்கூடிய அந்த சூழல் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் இரும்பு ஒன்றும் பெரிய டெல்டாவில் நிறைய கிடையாது. ஆனால் அடியில் அடிச்சு உடைச்சி உறிஞ்சி எடுக்கும்போது இரும்பு, ஈயம், இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் அந்த தண்ணீர்ல வருது. அவர் தோழர் நண்பர்லாம் சொல்லுவாங்க, போர் தண்ணியை ஏற்றி வச்சாக்க ஒரு மஞ்சளா போயிருதுங்க. உள்ளார இருக்கிற வரைக்கும் ஃபெரஸ், வெளிக்காட்டப்பட்டோன்னா ஃபெரிக் ஆசைடு அது மாறுது, மஞ்சள் ஆகுது. எங்கிருந்து வந்ததுன்னா இவங்க சொல்ற 10,000 அடி 5,000 அடிக்கு கீழே நொறுக்கி உருக்கி எடுக்கிறதுல எல்லாம் கலந்து வருது. அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எண்ணெயை பிரிச்சு எடுத்து சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பிடுவாங்க. இந்த தண்ணிய திரும்ப பழைய போர்களுக்குள்ளார, எண்ணெய் கிணறு பழைய போருக்குள்ளார உள்ள செலுத்தும் போது 100 அடி 150 அடி ஆழத்துல எல்லாம் சில்லு சில்லா கீழே செதைஞ்சு போயிருக்கும். அப்படியே நம்ம குடித நீர்ல கலந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்போம்னா இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் இந்த படுகை தாக்கு பிடிக்கும். 10,000 அடிக்கு கீழே கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய தனிமங்களை 100 அடியில இருக்கக்கூடிய நீர் தொகுப்புல கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை ONGC செஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. ஒரு அதிகாரி இதை கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லணும், நாம் கண்டுபிடிச்சு அதிகாரிக்கு சொல்லக்கூடாது. அப்ப இங்க என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, கொள்ளிடம் கூட்டத்துக்கூடிய நீர் திட்டத்தில் தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிறது தீர்வு இல்லை. எவ்வளவு நாளைக்கு அந்த கொள்ளிடம் கூட்டக்கூடிய நீர் தண்ணி நமக்கு கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்ப திடீர்னு வழியா அவங்கவுங்க ஊர் தண்ணியை தான் அவங்கவுங்க குடிச்சாகணும்னு நிலைமை வந்தா மயிலாடுதுறை இந்த தண்ணிய குடிக்கவே முடியாது. ஊரை காலி பண்ணிட்டு தான் போயாரு. நீங்க தண்ணீரை என்னன்னு சுத்தம் பண்ணுவீங்க, என்னன்னு சுத்தம் பண்ணுவீங்க? அதுல கரைஞ்சிருக்கக்கூடிய இந்த ரசாயனங்கள், கன உலோகங்கள் கடினத்தன்மையாயிடுதுல. நல்ல நன்னீரா இருக்கிறது கடின நீரா மாறிடும். இப்போ இங்கெல்லாம் கடின நீர் தான். அப்ப இது எவ்வளவு நாளைக்குன்னா, நேத்து வரைக்கும் குடிச்சோம், குளிச்சோம், அதே தண்ணியை வயலுக்கும் பாய்ச்சணும். நல்ல நீர். உலகத்துல எவனுக்கும் இந்த அதிர்ஷ்டம்லாம் கிடைக்காது. அதே தண்ணியை குடிக்கலாம், அதிலேயே குளிச்சுக்கலாம், அதையே மாடு குளிப்பாடுற வரைக்கும் பயன்படுத்தலாங்கிறது பொறாமப்படுற நிலைமையில இருந்தோம். இன்னைக்கு என்னன்னா, தண்ணி கீழே இருக்கு, ஆனா குடிக்க முடியாது, குளிக்கலாம். வருங்காலத்துல குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. 1 லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு என்ன விலையோ இதே விலைய 1 லிட்டர் தண்ணிக்கு கொடுத்துற வாங்குற காலம் எட்டத்துல இல்லை. அப்போ இந்த தண்ணியை மீறி பயன்படுத்துறவங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலோருக்கு ஒரு வகை ஏதாவது ஒரு பாதிப்பு. பலருக்கு தோல் நோய் வரும், பலருக்கு புற்றுநோய் வரும், பலருக்கு அந்த தண்ணியை குடிச்சதுனால கிட்னி ஃபெயிலியர் வரும். அப்போ வகை வகையா இருக்கு. ஒரு அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் தடுத்து பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆனா அதை அவங்க செய்யலை. நம்ம தான், நீங்களே இப்படி நினைச்சு பாருங்க, நண்பர்கள் நினைச்சு பார்க்கணும். இந்த தண்ணி 25 வருஷமா தான் கெட்டு போச்சு. அதுக்கு இந்த 25 வருஷத்துல எம்எல்ஏவா இருந்த யாராவது பொறுப்பேற்கிறாங்களா? கலெக்டர்களா இருந்தவங்க பொறுப்பேற்கிறாங்களா? எங்களுக்கு தெரிஞ்சுதாங்க கெட்டு வாச்சு, நாங்க தாங்க அதை கெட்டுறதுக்கு அனுமதிச்சோன்னு சொல்றதுக்கு யாராவது முன் வருவாங்களா? ஏன்னா மன்னா ராஜாதி ராஜனும் ஆண்டாங்க, சக்கரவர்த்திகள் ஆண்டாங்க, காட்டு மனுஷன் எல்லாம் வாழ்ந்தாங்க. ஒரு காலத்திலையும் கெட்டு போகாதது 25 வருஷத்தில் கெட்டு போச்சுன்னு சொன்னா இதுக்கு யார் பொறுப்பு இருப்பது? சரி, 25 வருஷத்துல இந்த நிலைமையா இருக்குது. சரி, அடுத்த 25 வருஷத்துல இது என்னவா இருக்கும்? விரும்பினாலும் விரும்பலனாலும் அந்தந்த ஊரை காலி பண்ணிட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா வெளியேற வேண்டிய சூழல் தான் வரும். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த தண்ணீரை குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. அப்படின்னா என்ன ஆகும்? பொன்னூர் பாண்டூர் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அங்க
புதிய தலைமுறையில் ஒரு விவசாயி ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு. நம்ம எதுக்கும் சொன்னார், நம்ம போயிருக்கோம். அவங்களுக்கு என்னன்னா, ஒருத்தர் 30 ஏக்கரா பற்றி சொன்னார். ஆனால் 250 ஏக்கரா அந்த ஒரு எண்ணெய் கிணறு 2 வச்சிருக்காங்க. அதை மராமத்து செய்ய வந்தப்ப விரட்டியாச்சு. அதில் என்னன்னு கேட்டால் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஒரு கிணறுல பராமரிப்புன்னு ஒன்று 1.5 மாதம் உட்காந்து வேலை செய்ய. அந்த செலுத்தின ரசாயனம் பழைய தொழில்நுட்பம் இல்லை. இந்த ரசாயன கலவையை உள்ள செலுத்தி செயற்கையா ஒரு பூகமாகும். இந்த அடிச்சு நொறுக்கி உரியறத செலுத்தித்தான். செலுத்தின பிறகு என்னாச்சு, இப்ப அந்த போர் பக்கத்துல எங்க போட்டாலும் அந்த தண்ணிய பாய்ச்ச முடியாது. அந்த பயிர் அப்படியே வாடி கருக ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்க எப்படி விவசாயம் செய்யறாங்க, ஒரு தடவை வாய்க்கால் தண்ணி, ஆத்து தண்ணி, ஒரு தடவை போர் தண்ணின்னு மாறி மாறி கலந்து பாய்ச்சி சமாளிக்கிறாங்க. எவ்வளவு காலத்துக்கு இது தாக்கு பிடிக்கும்னு நம்ம நினைக்கணும். எவ்வளவு காலத்துக்கு கொள்ளிட தண்ணியில நம்ம வாழ முடியும்னு நினைக்கணும். நம்ம வீட்டு தண்ணியை பாழாக கொடுத்துட்டு எங்க இருந்தோ தண்ணி வரணும்னு எதிர்பார்க்கறது நியாயமா? இதுதான் நிலைமை. புற்றுநோய்க்கிறதா இருக்கட்டும், எந்த நோயா இருக்கட்டும், யாருக்கு வேண்டாம் வரலாம். நம்ம சந்ததிகள் அடுத்தது இங்க வாழப்போகுது. பிள்ளைக்கு கல்வி கொடுக்குறோம், பிள்ளைக்கு வீடு வாங்கி வைக்கிறோம், பிள்ளைக்கு 4 ஏக்கரா நிலம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா பிள்ளைங்க அந்த இடத்துல நிலைச்சு வாழ்வாங்களா, நோய் இல்லாமல் வாழ்வாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்குது. இந்த சிக்கல் காலத்துல தான் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் தமிழ்நாடு அரசு 2021 தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பிறகு இந்த அரசு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் தலைமையில ஒரு ஆய்வுக்குழு போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் மீத்தேன் திட்டத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை கொண்டு வந்தார். குறுகிய பகுதியில புதிய திட்டம் அல்ல. இப்ப இவங்க வந்த உடனே பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கை 2022 அவர் கொடுத்துட்டாரு சட்டாச்சு. அதுல அது கொடுக்கும்போது 2 செய்தியை பதிவு பண்ணிவிட்டார். அவரு சொல்லக்கூடாது, அவர் சொல்லல. அந்த ஆய்வறிக்கையில என்னவெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஆனா எண்ணெய் எரிவாயு கிணறுகளால் இங்க நிலமும் நீரும் பாழாகி இருக்கிறது. 2வது, எண்ணெய் நிறுவனம் ONGC கழிவுகளை சரியாக கையாளவில்லை. இந்த தின்னுட்டு ரோட்ல வாழைப்பழத்தோட தூக்கி போட்டு போவோம். அந்த கழிவை இவங்க என்ன செய்யறாங்கன்னு யாரும் என்னங்க, இவ்வளவு பரந்தப்பட்ட உலகத்துல எவ்வளவு RDOக்கள், எவ்வளவு தாசில்தார்கள், எவ்வளவு கலெக்டர்கள், அந்த தண்ணியை நீ என்ன செய்யறேன்னு கேட்கவே இல்லைங்க யாருமே. அது கேட்கவே இல்லை. அப்ப அதை எடுத்துக்கிட்டு திரும்ப பூமிக்குள் செலுத்துவது இருக்குல்ல, அது எதுக்குன்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் எல்லா நோயையும் பரோபகாரியாக இருந்து அள்ளி வழங்குது ONGC நிறுவனம். இது தெரியாத வரைக்கும் நம்ம அப்படியே இருந்துடலாம். அது எதிர்த்து நம்ம போராட்டத்துல சிரமம் இருக்கு. கடந்த காலத்துல முணுக்குனா உடனே எங்க கைது பண்ணி போய் ஜெயிலில் வச்சிடுறதுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள அனுப்பல. ஆனா இரவும் பகலும் ஆழ்ந்த கவலை அடைய வேண்டியிருக்கு, பதவதைக்க வேண்டியிருக்கு, பயமா இருக்கு. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்ப அதிகாரிகள் நம்ம பக்கம் நிற்பாங்களான்னா, அதிகாரிகள் ONGC நிறுவனம் அது வேலையை தொடர்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்பதுங்கிற மனநிலையில் இருக்காங்க. நமக்கு ஒரே பாதுகாப்பு தான் இருக்கு. பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கைய அரசாங்கம் வெளியிட்டுக்குதுன்னு சொன்னா, அது நான் வாயால எப்படி சொல்றது, அவருடைய தோழர்கள் வாயால சொல்றதுக்கு அதை அறிவியல் பூர்வமாக சான்றாதாரங்களோட முறையா ஆய்வு செஞ்சு அவர் அறிக்கையை கொடுத்துட்டார். அவர் ஒரு பெரிய அறிவாளி, பெரிய சயின்டிஸ்ட். தகுதி காரணமாக தான் அவர் தலைமையா போட்டாங்க அந்த குழுவுக்கு. அதை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுன்னு சொன்னா அதன் அடிப்படையில பசுமை தீர்ப்பாயம் நடவடிக்கை எடுக்கும், பல்வேறு சட்ட ரீதியாக எதிர்த்து போராட முடியும். அப்ப அந்த அறிக்கை வெளிவராம இருப்பதற்கு 3வது வருஷம் ஆகுது. அந்த அறிக்கையை அவங்க சமர்ப்பிச்சு தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடல, போட்டு அமுக்குறாங்க, என்னமோ நடக்குது. அதை வெளிவராம இருக்கிறதுக்கு அவ்வளவு முனைஞ்சு செயல்படும் போது அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு யாருமே பேசலீங்க, யாருமே குரல் கொடுக்கலீங்க. நாம நம்ம 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 சந்ததிகள் தொடர்ந்து வாழ்வதற்கு அதுல ஒரு மந்திரம் இருக்கு அவரோட அறிக்கையில.
அந்த அறிக்கை பயன்படும். ஆனா யாருமே அதை முன்னெடுத்து போகலை. இது இலைனா சாப்பிட்ட ஒன்று சுருட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். நிலப்பரப்பு ஒருத்தர் வாழ்ந்த பிறகு சுருட்டி விஷயம் இல்லை. இப்ப அடுத்த தலைமுறை வாழணும் இல்லை. அப்ப நாம கடமை இருக்கு, எல்லாருக்கும் என்ன கடமை இருக்கு? பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்குற கடமை, பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு நிலம் வாங்கி வைக்கிற கடமை. மூணாவது, இந்த நிலத்துல அவங்க நிரந்தரமா வாழ்வதற்கு வழி செய்வது, உத்தரவாதப்படுத்துவது. இது இந்த தலைமுறைக்கு காத்திருக்கிற கடமை. இந்த நிலைமையில தான் அந்த பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கையை வெளியீடு அப்படின்னு தமிழக அரசுகிட்ட ஒற்றை கோரிக்கையை நம்ம வச்சு 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு திட்டப்பாங்காடு வாசல்ல நம்ம ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். வெளியில பாக்குறவங்களுக்கு என்ன பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் என்ன ஆய்வறிக்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு புற்றுநோய் இருக்கும், தோல் நோய் இருக்கும், அவங்க குடும்பத்துல 4 பேர் நோயால இறந்திருப்பாங்க, அவருக்கு தெரியாது. ஆனா அது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இதுல இருக்கு. ஒரு தொடக்கம் நமக்கு வேணும். அதனால இந்த போராட்டத்தை நம்ம 4ஆம் தேதி வைக்கிறோம். இது ஏதோ ஒரு கட்சி சார்பாகவோ இல்லை ஒரு அமைப்பு சார்பாகவோ இல்லை. ஒட்டுமொத்த மக்கள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள், அப்ராணியா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கான போராட்டம். இதை நாம் செய்யலைன்னு சொன்னா நம்ம பேர பிள்ளைக்கு பேரு அகதின்னு பேரு. எதுவுமே இல்லாம அப்படியே விட்டுட்டு வெளியேறுவான், வேற வழி. அதனால இந்த தலைமுறை பல கடமைகளை குழந்தைகளுக்கு செய்யறீங்க, கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம முன்னெடுக்கணும். அந்த அறிக்கையை வெளியில வச்சுட்டா போதும். அந்த அறிக்கையின் அடிப்படையில அவங்கவுங்க அதுக்கு அடுத்தது பார்த்துக்குவாங்க. அந்த வாய்ப்பு இருக்கு. நான் சரியா புரிய வச்சுட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. சிக்கல் இருக்கு. பழைய கிணறுல ரிப்பேர் கூட நடத்த விடாம போய் நிக்கிறாங்க, சண்டை போடுறாங்கலாம் பல பேர் நினைச்சுக்குவாங்க. அவன் பழைய கிணறுல புது வேலை செய்யறது. மாம்பழம் பழுக்குது இல்லை, வைக்கல் போட்டு தானே பழுக்க வைப்பாங்க. ஆனா இப்ப கல் வச்சு பழுக்க வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதே மாதிரிதான் எண்ணெய் கிணறுலையும் முன்னர் எடுத்த முறை வேற, இப்ப கல் வச்சு பழுக்க வைக்கிற மாதிரி புதிய தொழில்நுட்பம் மிக அபாயகரமானது. அதை நம்ம தடுத்து ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அறிக்கைங்கிறது நமக்கு கிடைத்த பெரிய ஒரு கருவி. அதை எடுத்து நம்ம அடுத்த தலைமுறையை காவல் பண்றதுக்கு பங்களிப்பு செய்யணும். அதுக்கு நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு அழைக்கிறது தான் இன்னைக்கு உங்களை சந்திப்பதோட நோக்கம். இது யாருக்கான போராட்டம்னா நமக்கான போராட்டம் இல்லை, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததிகளுக்கான போராட்டம். இதுல நம்ம தோத்தம் சொன்னா சாபம் இருக்கும் அடுத்த தலைமுறை. நாம் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான். ரொம்ப நன்றி. நான் மட்டும் பேசிக்கிட்டேன். என்ன தேவையோ அதை சொல்றீங்க. இதுல சுண்டறிக்கை இருக்கு. ஆமா, இதுல பெரிய அரசியல் கட்சிகள் ஆட்சியாலும் வரமாட்டாங்கிற கட்சிகளை நம்ம விட்டுட்டோம். அவங்க சில அரசியல் கட்சிகளை நம்ம கூப்பிடவும் முடியாது, கூப்பிடவும் கூடாது. அவங்களுடைய அரசியல் பார்வை என்னன்னு ஒரு அரசியல் தலைவர் சொன்னார். அவர் இறந்துட்டார், இளங்கணேசன் தான் சொன்னார். அவருக்கு தெரியும் தான், அவங்களுக்கு தெரியும் இது என்ன ஏதுங்கிறது. ஒரு 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 மாவட்டத்தை காப்பாற்ற ஒரு ஊர் அழிய கொடுக்கலாம், ஒரு நாட்டை வளங்கொழிக்க வைக்க ஒரு மாநிலத்தை அழிய கொடுக்கலாம். தமிழ்நாடு தியாகம் செய்ய முன்வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்தியாவின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு தன்னை அழித்துக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும்னு இளங்கணேசன் சொன்னார் இல்ல. அதன் பொருள் என்னன்னு நமக்கு தெரியுது, அவங்களுக்கு மக்களுக்கு அது புரியாது தானே. இதுதான் இதுல எல்லாருக்கும் நம்ம அழைப்பு கொடுக்கிறோம். சாதி கடந்து இணையணும், மதம் கடந்து இணையணும், கட்சி வேறுபாடு கடந்து இணையணும், மண்ணின் மக்களா இணைஞ்சு நிற்க வேண்டிய கட்டம். இது ஒரு தொடக்கம் தான். இதுவே ஒரு நாள்ல வந்துடாது, ஒரு தொடக்கம் தான். ஆனா அந்த தொடக்கத்தையும் பெருந்திரளா நின்று செய்யும் போதுதான் அதற்கான ஒரு
84 அதிக எண்ணிக்கையில கிணறுகள் அமைச்சாங்க. எண்பத்தி நாலுல தொண்ணூறுகள்ல வந்து 90ஸ்ல வந்து இங்க கிணறுகள்லாம் அமைச்சாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? நிறைய வயலெல்லாம் என்ன அப்பெல்லாம் ஆளு சுத்தி 85ல 88ல அப்ப வந்து கதிராமங்கலத்துல என்னன்னா ஊர்ல மண்ணெண்ணெய் கிடைக்க போது ஊரு ஓடு போயிடும்னு ரொம்ப பேர் என்ன நினைச்சாங்கன்னா தங்கள் ஊர்ல மண்ணெண்ணெய் கிடைக்கும் கண்டா கொண்டாவில் எல்லாம் குடிச்சு வச்சுக்கலாம் தான் நினைச்சாங்க. அப்படி நினைச்சுக்கிட்ட நிலைமை வீட்டுக்கெல்லாம் கோடு போட்டு அதாவது நில அதிர்வு சோதனைன்னு ஒண்ணு உண்டுங்க. இதுல கீழே என்ன இருக்கு வெடி போட்டு பார்க்கறது. ஒரு 100 குடிச்சிட்டு பேசலாம் உட்காரு. டீ மரம் தெரியுது. ஆமா